கல்ல கொட்டிட்டீங்களா? எல்லாரும் இப்ப யாரும் முடிய போது பூர்ணாவதி பண்ண போறேன். அதனால பூர்ணாவதியில இந்த புடவையை போடும் பொழுது சனி பகவானே நாங்க கஷ்டப்பட்டு யாகத்தான் பண்ணியிருக்கோம். அதனால இந்த யாகத்துக்கு நீங்க வந்திருந்து எங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நீங்க நல்லபடியா நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி சனி பகவான எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணா அதுக்கு கண்டிப்பா பலன் வந்து பல மடங்கு. ஒன்று பிரார்த்தனை பண்றதுக்கும் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்றதுக்கும் பலன் அதிகம். அதாவது பல மடங்கு பலன் அதிகம். ஒருத்தர் கேட்டா சத்தம் கம்மியா வரும், எல்லாரும் சேர்ந்து கேட்டுட்டா சத்தம் அதிகமா வரும். அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பிரார்த்தனை பண்றதுக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணா அதுக்கான பலன் உடனே சீக்கிரமா கிடைக்கும். அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த சனி பயிற்சி நல்ல நாள்ல எல்லாருக்கும் இந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைச்சி நீங்க நினைச்ச காரியங்கள் இது வரைக்கும் 2 வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து அடுத்தது நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்ல காரியமா நடக்கும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உள்ளவங்க யாரு கண்டிப்பா போட்டாங்கன்னா மீனராசிக்காரர்கள் கண்டிப்பா எள்ளு தீபம் போறது நல்லது. அதனால எள்ளு தீபம் போடுங்க. ஆஞ்சநேயர் விநாயகரையும் அதிகமா வழிபடுங்க. இந்த 2 வருஷத்துல நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நடந்து எல்லா விதமான பலனும் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் அல்ல ஆஞ்சநேயரையும் நல்ல முத்தையாரையும் சனி பகவானையும் நவகிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதனால நவகிரகமும் இருக்கீங்க. மற்ற இடத்துல விட நம்ம கோயில் என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா நவகிரகம் தனியா இருக்காது, அம்பாவோட சேர்ந்து இருக்கும். கணவன் மனைவி தம்பதியா இருப்பாங்க நம்ம இந்த கோயில்ல. மற்ற கோயில பாத்தீங்கன்னா ஒரு நவகிரகம் மட்டும் இருப்பாரு, ஆண் தெய்வம் மட்டும் இருக்கும். இங்க இந்த நம்ம கோயில் நவகிரகம் பாத்தீங்கன்னா பெண் தெய்வமும் சேர்ந்து இருக்கும். அதனாலதான் மற்ற கோயில வெறும் 9 துணி தான் கட்டியிருப்பாங்க, நம்ம கோயில தான் பாவடையும் சேர்த்து கட்டியிருப்போம். ஏன்னா அம்மனும் இருக்கு. அதனால அவங்க எப்படி தம்பதியா இருக்காங்களோ அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களும் அடுத்த சனி பயிற்சி இல்லைன்னா அடுத்த வர ராகு பயிற்சி குரு பயிற்சிக்குள்ள அவங்களுக்கு திருமணமாகி தம்பதியா வந்துட்டு இதே மாதிரி யாகத்துல கலந்துக்கணும்னு சொல்லி நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்களும்